எல்லாருக்குமே மனசுக்கு நெருக்கமான கோவில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில். வருஷத்தில் ஒரு 4, 5 வாட்டியாச்சும் நான் இங்கே போயிட்டு வந்துடுவேன். இந்த கீழ் வீதி கீழ் கோபுரம் வழியாக போனால் நம்ம நடராஜர் கிட்டவே இருக்கும் சபை. அதனால் இந்த வழியாக நான் எப்போவுமே போவேன். போகிற வழியிலே அந்த ஆர்ச்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு சிற்பக்கலையும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த இடம் மட்டும் இல்லை, கோவிலில் நிறைய இடத்துல வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்க்கிடெக்சரல் டிசைன். நீங்கள் அவசர அவசரமாக போய் சிவன் அம்மனை மட்டும் பார்த்துட்டு வராமல் நல்லா டைம் அலோகேட் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. மினிமம் ஒரு 3 to 4 hours ஆகும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க. இந்த 1000 கால் மண்டபம் வழியாக தான் வந்து நடராஜர் தரிசனம் முடிச்சுட்டு, அபிஷேகம் முடிச்சுட்டு, தரிசனம் காட்டிட்டு வந்து மறுபடியும் உள்ளே போவார். வருஷத்தில் 2 வாட்டி வெளியில் வருவார் மூலவரே. ஆனி திருமஞ்சனம், ஆருத்ரா தரிசனம். இப்போது ஆனி திருமஞ்சனம் ஜூன் 21, 22 நடக்க போகுது. டைம் கிடைக்கிறவங்களாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பார்க்க வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல். இந்த தூண் கிட்ட தான் சிவகாமி அம்மன் கோபுரம் போகிற வழிக்கிட்ட தான் இந்த தூண் இருக்கும். இந்த இடத்துல நின்னா மட்டும்தான் நம்ம 4 கோபுரமுமே ஒரே டைமில் பார்க்க முடியும். போய் சிவகாமி அம்மனை கும்பிட்டுட்டு அந்த பிரகாரத்துக்குள்ளேயே வந்து சித்திரகுப்தர் சிலை இருக்கும். அவர் அப்படியே அழகாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருப்பார். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் நல்லா பார்த்து ரசிச்சுட்டு வாங்க.